तीनों कार्यालय भारतीय जनता पार्टी के लिए जनसंपर्क, जन भावनाओं के संवेदनशीलता और जन आंदोलन के केंद्र बनेंगे. இந்த வருங்காலத்தில் இந்த மூன்று அலுவலகங்களும் மக்களுடன் இணைந்து மக்களுக்காக பணியாற்றி மக்கள் தொண்டுகளை செய்து மக்கள் எண்ணங்களையும் பிரதிபலித்து மக்கள் கூடும் இடமாக இந்த இடம் விளங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். भाइयों बहनों, अभी अभी मोदी जी के नेतृत्व में हमारी वित्त मंत्री निर्मला सीतारमण जी ने केंद्र में एक बजट प्रस्तुत किया है. இப்ப நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் தலைமையின் கீழ நம்ம மாண்புமிகு நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பட்ஜெட்டை இப்போது தந்திருக்கிறார். वो बजट के अंदर कई सारी मध्यम वर्ग, किसान और एमएसएमई की योजनाओं को देश के सामने रखकर किसानों के कल्याण के लिए, मध्यम वर्ग की भलाई के लिए और एमएसएमई के उनके बिजनेस के विस्तार के लिए कई सारी योजनाओं को लेकर मोदी जी हमारे सामने आए हैं. இந்த பட்ஜெட் மூன்று மிக முக்கியமான அம்சங்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. மத்திய தர வர்க்கம் இங்கு மிக ஆழமாக இதுல கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல விவசாயிகள், அதே போல எம்எஸ்எம்இ. இதுல பாத்தீங்கன்னா மத்திய தர வர்க்கத்தினரின் இனி வருங்கால வளர்ச்சி அதுல ரொம்ப குறிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளின் மேன்மை நலன் இதுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொழில் வளர்ச்சி எம்எஸ்எம்இ மூலம் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ये 2024 का साल एक प्रकार से भारतीय जनता पार्टी के लिए ऐतिहासिक वर्ष रहा है. இந்த 2024ஆம் ஆண்டு பாஜகவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஆண்டாக அமைந்திருக்கிறது. 2024 के साल में हमारे प्रिय नेता नरेंद्र मोदी जी लगातार तीसरी बार देश के प्रधानमंत्री की शपथ लिए हैं. நம் அன்புக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த 2024ஆம் ஆண்டில்தான் மூன்றாவது முறையாக நாட்டின் தலைமை பொறுப்பிலே பொறுப்பேற்று வழி நடத்தி கொண்டிருக்கிறார். 2024 में ही पहली बार हम ओडिशा के अंदर पूर्ण बहुमत की भारतीय जनता पार्टी की सरकार बनाए हैं. 2024 தான் நம்ம முழு மெஜாரிட்டியோட ஒரிசாவிலே நம்ம ஆட்சியை அமைத்திருக்கிறோம். बहुत समय के बाद आंध्र प्रदेश में भी एनडीए की सरकार बनी है. நீண்ட காலத்திற்கு பிறகு ஆந்திர பிரதேசத்திலும் நம்முடைய என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. हरियाणा, मुंबई, महाराष्ट्र और दिल्ली, ये तीनों विजय की हैट्रिक ने देश की जनता का भरोसा भाजपा पर है वो साबित किया है. தற்போது நடைபெற்று முடிந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஹரியானாவாகட்டும், மகாராஷ்டிராவாகட்டும், சமீபத்தில் முடிந்த தில்லி ஆகட்டும், இந்த மூன்றிலையும் ஹேட்ரிக் வெற்றி பெற்று மக்களின் நன்னம்பிக்கையை பெற்ற ஒரே கட்சி பாஜக என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது. 25 की शुरुआत दिल्ली के विजय से हुई है और 26 तमिलनाडु में एनडीए की सरकार के साथ समाप्त करेंगे. 25ஆம் ஆண்டின் தொடக்கம் தில்லி வெற்றியோடு தான் தொடங்குது. அதே போல 2026 தொடக்கம் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி பாஜகவின் ஆட்சியுடன் தான் தொடங்க போகிறது. मैं तमिलनाडु भर के भारतीय जनता पार्टी के कार्यकर्ताओं का आह्वान करने आया हूं. समय आ गया है तमिलनाडु में डीएमके की ये देश विरोधी और भ्रष्टाचारी सरकार को समाप्त करने का. இங்கே கூடியிருக்கிற அத்தனை பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தொண்டர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ளும் கருத்து என்னவென்றால், நேரம் வந்துவிட்டது. திமுகவின் தேச விரோத ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் காலம் நெருங்கிவிட்டது. सभी लोग नए उत्साह के साथ लवरेज होकर पैरों में गति लाकर
तमिलनाडु के अंदर एनडीए की सरकार बनाने के लिए अपनी कमर कस ले। 26 में तमिलनाडु में एनडीए की सरकार बनने जा रही है। எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளும் கருத்து என்னவென்றால், நீங்க அத்தனை பேரும் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடன் உங்க உடலுக்கு மேலும் வலு சேர்த்து உங்க காலை உறுதியா எடுத்து வைங்க. 2026 அறுதியிட்டு கூறுகிறேன், நம்முடைய என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் உருவாக போவது உறுதி உறுதி உறுதி. और मित्रों, तमिलनाडु के अंदर नई बनने वाली सरकार एक नए युग की शुरुआत करेगी। தமிழ்நாட்டில் உருவாக போற நம்முடைய என்டிஏ ஆட்சி இருக்கிறதே, அது சாதாரண ஆட்சியாக இருக்காது. ஒரு புதிய முன் உதாரணத்தை, ஒரு புதிய யுகத்தை உருவாக்கும் ஆட்சியாக இருக்கும். तमिलनाडु के अंदर भाई भतीजावाद की ये दुकान समाप्त हो जाएगी। இங்க வகுப்புவாதம், பிரிவினைவாதம் என்ற சிந்தனை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். तमिलनाडु के अंदर करप्शन का हमेशा के लिए अंत होगा। தமிழ்நாட்டில் புரையோடி கொண்டிருக்கும் ஊழல் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். और तमिलनाडु से देश विरोधी गतिविधियों को हम मूल समेत उखाड़कर फेंक देंगे। தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கிற தேச விரோத சக்தி, தேசியத்துக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்படும். और तमिलनाडु के अंदर तमिलनाडु के विकास से भारत के विकास का नए सूत्र का सूत्रपात होने वाला है। தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய நம்ம ஆட்சியில புதிய எண்ணங்கள் மட்டுமல்ல, புதிய திட்டங்கள், புதிய சிந்தனைகள், புதிய எழுச்சி உருவாகக்கூடிய ஆட்சியாக உருவாக போகிற நம்முடைய ஆட்சி அமைந்திருக்கும். नरेंद्र मोदी जी ने सभी राज्यों के बीच में एक स्वस्थ स्पर्धा की शुरुआत की है। நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய ஆட்சி, பாஜகவின் ஆட்சி நடைபெறும் மாநிலங்களில் எல்லாம் தன்னுடைய ஒரு முத்திரையை தனித்துவமாக பதித்துக் கொண்டிருக்கிறார். नरेंद्र मोदी जी ने तमिल भाषा, तमिल संस्कृति और तमिलनाडु इसके सम्मान के लिए आजादी के बाद अगर सबसे ज्यादा किसी ने काम किया है तो हमारे प्रिय नेता नरेंद्र मोदी ने किया है। தமிழ் மக்களின் வாழ்வியல், தமிழ் மக்களின் மொழி வளம், தமிழ் மக்களின் அந்த கல்ச்சர், அவங்களுடைய எல்லாவற்றையும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக பாரத பிரதமர் நமது மோடி அவர்கள் இருக்கிறார்கள். சுதந்திர இந்தியாவிற்கு பின்னால் தமிழ் மொழியையும், தமிழ் இலக்கியத்தையும், தமிழ் பண்பாட்டையும், கலாச்சாரத்தையும் போற்றக்கூடிய மிகச்சிறந்த மனிதராக, மிகச்சிறந்த பிரதமராக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். पवित्र सेंगोल को संसद भवन में प्रस्तापित कर सारे भारत के लोकतंत्र के मंदिर में तमिल संस्कृति को प्राधान्य देने का काम नरेंद्र मोदी जी ने किया है। ஜனநாயகத்தின் கோவிலாக கருதப்படும் பாராளுமன்றத்தில் நம்முடைய மூவேந்தர்கள் கையில இருந்து அலங்கரித்த செங்கோலை, அந்த புனிதமான செங்கோலை கொண்டு அலங்கரிக்க செய்தாரே பாராளுமன்றத்தில், இதைவிட தனிச்சிறப்பு தமிழுக்கு யாரால் செய்திருக்க முடியும்? तमिलनाडु के अंदर कानून और व्यवस्था की परिस्थिति पूरे देश के अंदर सबसे खराब कानून और व्यवस्था की परिस्थिति तमिलनाडु के अंदर। மொத்த இந்தியாவிலேயும் இருக்கிற மாநிலங்களை எல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு மிக கேவலமான நிலையில சீரழிந்து காணப்படுகிறது. प्रीमियम संस्थाएं और यूनिवर्सिटी में भी हमारी महिलाएं, छात्राएं सुरक्षित नहीं है। பல்கலைக்கழகம் போன்ற மிக முக்கியமான இடங்கள்ல கூட நம்முடைய பெண்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் மானத்தோடு சென்று வரக்கூடிய, பாதுகாப்போடு சென்று வரக்கூடிய சூழல் இல்லை என்பது மிகவும் மோசமான முன்னுதாரணம். 700 दिन के बाद भी वेंगई वायल घटना के असली दोषियों को गिरफ्तार नहीं किया गया है। வேங்கை வயலில் நடந்த ஒரு சம்பவம் நடைபெற்று 700 நாட்கள் கழிந்த பிறகு கூட இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த கேஸ் இன்னும் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. अवैध शराब की कंप्लेन करने पर अवैध शराब बनाने वालों पर कार्यवाही करने की जगह
विरोध करने वाले कॉलेज के छात्रों की हत्या कर दी जाती है। கள்ளச்சாராயம் புரையோடி கிடக்கிறது. கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை பிடிக்காம கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்கன்னு யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிற கல்லூரி மாணவர்கள் திடீரென்று கொல்லப்படுகிறார்கள். और मित्रों, देश विरोधी प्रवृत्ति भी चरम सीमा पर है. இப்ப தேச விரோத சிந்தனை மட்டும்தான் இங்கு ஆட்சி கட்டிலில் இருக்கிறது. 1998 के बॉम्ब विस्फोट के आरोपियों का, इसके मास्टरमाइंड का अंतिम यात्रा को सुरक्षा देने का काम